உடனுக்குடன் மயிலாடுதுறையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக 98,000 ஏக்கரில் நடைபெற்று வந்த குறுவை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் அறுவடை இயந்திரங்கள் செல்ல முடியாமல் அறுவடை பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சேதமடைந்த பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மயிலாடுதுறை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுந்தரமூர்த்தி, சொல்லுங்க, தொடர் மழையின் காரணமாக மயிலாடுதுறையில் குறுவை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் எந்த அளவுக்கு இழப்பை சந்தித்திருக்கிறார்கள்? அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மயிலாடுதுறை மாவட்டத்துல இந்த வருஷம் 98,000 ஏக்கர்ல குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது மாவட்டம் முழுவதும் ஒரு மாதத்துக்கு மேலாக குறுவை அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. 70% அறுவடை பணிகள் நிறைவடைந்த நிலையில இன்னும் சுமார் ஒரு 30,000 ஏக்கர்ல அறுவடை செய்யப்பட வேண்டிய நெல்மணிகள் வயல்லே இருக்கு. ஆனா தொடர்ந்து மழை பெய்து வர்ற காரணத்தினால வயல்வெளிகள்ல அதிக தண்ணீர் தேங்கி இருக்கு. இதனால அறுவடை இயந்திரம், அதாவது பெரும்பாலும் அனைத்து விவசாயிகளும் இயந்திர அறுவடைக்கு மாறிவிட்ட நிலைமையில அறுவடை இயந்திரங்கள் வயல்வெளிகள் செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெய்து வருவதனால வயல்ல ஈரப்பதம் அதிகரித்து காணப்படுது. நேற்று பாத்தீங்கன்னா நேற்று பிற்பகல்லையும் மழை பெய்ஞ்சுது, இன்று அதிகாலையிலையும் மழை பெய்ஞ்சுது. மயிலாடுதுறை மாவட்டத்துல மயிலாடுதுறை, செம்மனார்கோயில், பொறையார், சீர்காழி, கொள்ளிடம், மணல்மேடுன்னு மாவட்டத்தோட அனைத்து பகுதிகளிலும் பரவலா மழை பெய்ஞ்சதுனால அறுவடை பணிகள் இன்று முற்றிலுமாக முடங்கி போயுள்ளன. அறுவடை இயந்திரங்கள் அங்கங்கே உள்ள வயல்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மழையில இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அறுவடை செய்ய முடியாது மட்டும் இல்லாமல் முற்றிய நெல்மணிகள் வயல்ல சாஞ்சி இருக்கு. மீண்டும் காற்றோட சேர்ந்து மழை பெஞ்சதுனால முற்றிலும் படுத்து விட்டதுனால இயந்திரங்கள் மூலம் இன்னும் சில நாட்கள் கழித்து அந்த அறுவடை செய்தாலும் வயல்ல நெல்மணிகள் உதிர்ந்து விவசாயிகள் மிகுந்த நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கு. இந்த நெல்மணிகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போனா 17% ஈரப்பதம் உள்ள நெல்லை தான் கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது அதனாலேயும் விவசாயிகள் இதை விற்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. உடனடியாக தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருக்க தண்ணீரை வெளியேற்றணும்னு இந்த இழப்பீடு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும்னும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல ஈரப்பதம் இல்லாம கொள்முதல் பண்ணணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.